ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தமிழர்களுடைய பாரம்பரிய பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கு. பொங்கல் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வர்ற உணவுப் பொருட்களில் ஒன்று அப்படின்னா பனங்கிழங்க சொல்லலாம். குறிப்பாக தலை பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல, அந்த புதுமண தம்பதிகளுக்கு பெண் வீட்டார் சார்பில் கொடுக்கக்கூடிய சீதனங்களில் ஒன்றாவும் இந்த பனங்கிழங்கு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாத இறுதியில் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரைக்கும் பனங்கிழங்கு சீசன் இருக்குது. சில சமயங்களில் மார்ச் மாதம் வரைக்கும் கூட பனங்கிழங்கு கிடைக்கும். இந்த சீசனில் சந்தைகள்லையோ மார்க்கெட்டுகள்லையோ எங்கே பார்த்தாலும் கட்டுக்கட்டாக கட்டி விற்கப்படக்கூடிய பனங்கிழங்கை நம்ம பார்க்கலாம். சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு எப்படி விளைவிக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கற்பக விருட்சகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பனைமரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் கொண்டது. இதில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். பனை மரத்திலிருந்து பனம்பழத்தை வெட்டி அதை குழியில் போட்டு புதைச்சி பனங்கிழங்கு சாகுபடி செய்கிறாங்க. இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னும் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கிழங்கு சாப்பிட்றது தான் ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்லலாம். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால உடல் எடையை மிக எளிதாக அதிகரிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டினையும் இந்த பனங்கிழங்கு குறைக்குது. உடல் உஷ்ணத்தால் சிலருக்கு உடல் எடை குறைஞ்சிட்டே போய் ரொம்ப மெலிஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தினைக்கும் பனங்கிழங்கு சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். கர்ப்பப்பையை வலுப்பெற செய்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலவீனமான கர்ப்பப்பை இருக்கிற பெண்கள் இந்த பனங்கிழங்க பவுடர் செஞ்சு தேங்காய் பாலோட கலந்து சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பப்பை வலுப்பெறும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, பனங்கிழங்குல இருக்கல அந்த அதிகப்படியான ஊட்டச்சத்து உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வச்சுக்குது. அதனால கர்ப்பப்பையும் வலுப்பெறுது. இரத்த சோகையை குணப்படுத்துறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்புச்சத்து இரத்த சோகை நோய், அதாவது அனிமியாவை எளிதில் குணமாக்கும். இரத்த சோகை இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்க தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையினால தினமும் அவதிப்படுறவங்க இந்த பனங்கிழங்க சாப்பிடலாம். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலம் இருக்குள்ள அதை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து. சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு பூமிக்கு அடியில் விளையுள்ள அந்த எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. பனங்கிழங்கும் பூமிக்கு அடியில் விளையிறது தானே, சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய சில வகையான வேதிப்பொருட்கள் உடல்ல இன்சுலின் உற்பத்தி இருக்குல்ல, அதை அதிகரிக்க செய்யுது. அதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை சீராக வச்சுக்குது. அதனால பனங்கிழங்க எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம். பனங்கிழங்க எப்படி போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் சேர்த்து நல்லா கிழங்க அவிச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அவிச்ச கிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. அதை பசும்பாலோட சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவிச்ச கிழங்கு இருக்குல்ல, அதை மிக்சியில் புட்டு மாவு போல் அரைச்சி அதோட தேங்காய் துருவல், வெல்லம், அப்படி இல்லைன்னா பனை வெல்லம் சேர்த்து கூட சாப்பிடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பனங்கிழங்கு மாவை தோசையாக சுட்டு கூட சாப்பிடலாம். ஒரே மாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான முறையை கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்றப்ப அதோட சத்து நமக்கு அப்படியே தான் கிடைக்குது.
இந்த வீடியோவில் பனங்கிழங்கினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னும் டிஃப்ரெண்டான முறையில் எப்படி பனங்கிழங்க சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.